செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் மத்திய சுகாதார அமைச்சர் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவையில் திசை மாறி போதை உள்ளிட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான இளைஞர்கள் திருந்தவும் அவர்கள் மீண்டும் தங்களது படிப்பு தொழில்களை தொடரவும் மிஷன் இளமை என்னும் புதிய திட்டத்தை காவல்துறை செயல்படுத்தியுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் அலுவலகத்தின் முன்பு கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் மத்திய சுகாதார அமைச்சர் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், ஜிப்மரில் இந்த ஆண்டும் தமிழகம் பிற மாநிலங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களுக்கான சீட்டுகளை பறிக்க முயற்சி செய்வது தெரியவந்துள்ளது. இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் சீட்டை அபகரிப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா கவர்னர் கைலாஷ்நாதனிடம் புகார் தெரிவித்துள்ளோம். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். ஜிப்மர் நிர்வாகமும் புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 25% இடஒதுக்கீட்டினை உறுதி செய்ய வேண்டும். IAS, BCS அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட விதிகளை தமிழகம் உட்பட பிற மாநில அதிகாரிகள் தவறாக பயன்படுத்திக் கொண்டு டெபுடேஷன் என்கிற பெயரில் ஜிப்மரில் சீட்டுகளை பெறுகின்றனர். அப்படி சீட்டு பெற்ற பிறகு மீண்டும் சொந்த மாநிலத்திற்கு சென்று விடுகின்றனர். இது கண்டிக்கத்தக்கது. இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதை ஜிப்மர் நிர்வாகமும் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 25% இடஒதுக்கீடானது பறிபோகின்ற நிலை ஏற்படுவதாக கடந்த 2 நாட்கள் முன்பாக அறிந்து கொண்டோம். ஏறத்தாழ 9 சீட்டு இரட்டை குடியுரிமை உள்ள தமிழகம் மற்றும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் அதை கைப்பற்றிக் கொண்டு, அதுவும் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இடஒதுக்கீட்டில் அந்த பங்களிப்பை பெறுவதற்கான முயற்சி நடைபெறுவதாக தெரிய வந்துள்ளது. புதுவையில் திசை மாறி போதை உள்ளிட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான இளைஞர்கள் திருந்தவும் அவர்கள் மீண்டும் தங்களது படிப்பு தொழில்களை தொடரவும் மிஷன் இளமை என்னும் புதிய திட்டத்தை காவல்துறை செயல்படுத்தியுள்ளது. புதுவை காவல்துறை பொதுமக்களின் பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அதன்படி மிஷன் இளமை என்கிற திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இளைஞர்கள் பயனுள்ள நடவடிக்கைகளில் ஈடுபடவும் விரும்பத்தகாத செயல்களிலிருந்து விடுபடவும் இந்த திட்டம் உதவும். அதற்காக அவர்களுக்கு தொழிற்பயிற்சி, போட்டித் தேர்வுக்கான பயிற்சி போன்றவை வழங்கப்பட உள்ளன. அந்த திட்டத்தில் வேலையில்லாத இளைஞர்கள், திறமையுள்ள விளையாட்டு வீரர்கள், பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தங்களது பழைய நிலையை தொடர உதவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதன் ஒரு கட்டமாக போதைப்பொருள் பயன்பாடு, போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு திருந்தியவர்களை புதுவை காவல்துறை நடவடிக்கையால் புதுச்சேரி கனகச்செட்டிக்குளம் சமூக நலத்துறை மற்றும் சுவாமி விவேகானந்தா சமூக கல்லூரியில் தொழிற்பயிற்சியில் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யாவின் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதன்படி நல்வழிப்படுத்தும் பயிற்சி திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் அலுவலகத்தின் முன்பு கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக தற்காலிக ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அலுவலகம் முன்பு ஒன்றிணைந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து அலுவலகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகளை கண்டித்தும் அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மறு உருவாக்க ஆராய்ச்சி மையம் மற்றும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாக திறப்பு விழா இன்று நடைபெற்றது.
மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் கலந்து கொண்டு மறு உருவாக்க ஆராய்ச்சி மையத்தையும் கால்நடை மருத்துவ சிகிச்சை வளாகத்தையும் திறந்து வைத்தார். மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு க ஜெயக்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கி கல்வெட்டு பலகையை திறந்து வைத்தார். மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திரு ஏ கே சாய்ஜய் சரவணன்குமார் முன்னிலை வகித்தார். தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான் ஈயாப்பா, அரசு செயலர் திரு ராஜு ஈயாப்பா, கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் டாக்டர் ஜி லதா மங்கேஷ்கர், நிறுவனத்தின் புல முதல்வர் டாக்டர் வி செழியன், பேராசிரியர்கள் மற்றும் திரளான மாணவ மாணவியர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டாக பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபொழிலன், சிபிஐஎம்எல் மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் மின்துறை கட்டணம் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மின்கட்டண உயர்வுக்காக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட எந்த விவரமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார். மேலும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததற்கு மின்கட்டண ரசீதும் ஒரு காரணம். ஏனெனில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்காமல் கூடுதலாக பலவித கட்டணங்களை மக்களுக்கு தெரியாமல் வசூல் செய்வது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். தேர்தலில் மக்கள் தந்த பாடத்தை ஏற்காமல் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதாக அறிவிக்க கூறியும் மின்கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டுக்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டும் என கூறி வரும் 2ஆம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். மேலும் அதைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தனர். குறிப்பாக நேற்றைய முன்தினம் புதுச்சேரி மின்சாரத்துறையால் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு, அந்த மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டு பொது அறிவிப்பாக எந்தெந்த கட்டணம், எந்தெந்த ஸ்லாப் என்றெல்லாம் மிக விளக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்கட்டண உயர்வு பற்றி அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், மின்கட்டண உயர்வு ஏற்றப்படாமல் புதுச்சேரி அரசு நினைத்தது. ஆனால் அந்த ஜேஇஆர்சி, ஜாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷன், மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மின்கட்டண உயர்வு ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மாநில செயலாளர் அன்பழகன் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின்கட்டண உயர்வை நேற்றையிலிருந்து மீண்டும் அமலுக்கு வருவதாக அரசு அறிவிப்பதற்கு முன்பே மின்கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலித்து அதன் பிறகு கட்டண உயர்வை அறிவித்திருக்கலாம். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் உபயோகப்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான மானிய தொகையை அரசே செலுத்துகிறது. அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் பயன்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்து அதற்கான மானிய தொகையை அரசே செலுத்த வேண்டும். அல்லது உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை முழுமையாக அரசு ரத்து செய்ய வேண்டும். மேலும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு பாரதிய ஜனதா நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் தலைவர் ஜெயக்குமார், ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் MR சரவணன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், தமிழ் சசிதரன், யோகா ஸ்ரீதரன், ராஜ்குமார், ஹர்ஷவர்தன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகர் குடியிருப்பு வாசிகளின் குடிநீர் தேவைக்காக மேலும் ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் சவானாபேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது. இந்த தொட்டிக்கு தேவையான குடிநீர் 4 ஆழ்துழாய் கிணறுகள் மூலமாக பெறப்படுகிறது. இருப்பினும் பெருகி வரும் குடியிருப்புகளின் தேவையை கருத்தில் கொண்டு புதுவை காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தினுள் அரசின் அனுமதி பெற்று மேலும் ஒரு புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட உள்ளது.
இந்த புதிய ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து பெறப்படும் குடிநீரானது சவானாபேட் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் அமைந்துள்ள கீழ்நிலை தொட்டிக்கு கொண்டுவரப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட உள்ளது. 22,17,390 ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை அளவில் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு டாக்டர் எம் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் திரு கே வீரசெல்வம், செயற்பொறியாளர் திரு டி உமாபதி, திரு வி அன்பரசன், இளநிலை பொறியாளர் திரு ஏ பி வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோக பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியின் பிறந்தநாளை ஒட்டி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணி ஆலயத்தில் வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் திருமால், தொகுதி செயலாளர் ராம், சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சிவபிரகாசம், சம்பந்தம், துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன், குமரன், ராஜசேகர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொழிற்சங்க தலைவர் ஜெயபால், மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருமலை மற்றும் தமிழ்செல்வன், சுப்பிரமணியன், மகளிர் அணி ஏபேல், துணைத் தலைவர் குமார் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கம் சாலையை விரிவுபடுத்த வலியுறுத்தி அரியாங்குப்பம் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் முதல் மரப்பாலம் வரை கடலூர் சாலையில் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் தொடர்ந்து விபத்துகளும் நடைபெறுகிறது. இதில் சில உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் சாலையை விரிவுபடுத்த வேண்டும். குண்டும் குழியுமான மோசமான சாலைகளை புதுப்பிக்க வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும். நகரம் மற்றும் புறவழி பகுதியில் உள்ள ஒருவழி சாலைகளை முறைப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை கண்டித்து முருங்கம்பாக்கம் கிளைக்கழக செயலாளர் மதுரை தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் இன்று அதிகாலை திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். ஆபரேஷன் திரிசூல் என்கிற பெயரில் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை புதுச்சேரி முழுவதும் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை செய்தனர். குறிப்பாக ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடிகள் மற்றும் பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் ரவுடிகள் குடும்பத்தினரிடம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் மீறி செயல்பட்டால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் முதன்முறையாக அரசு பள்ளிகளில் இசையின் மூலமாக கல்வியை போதிக்கும் இசைக்குடில் புதிய திட்டம் அறிமுகம். வயலின், சித்தார், தபேலா, மிருதங்கம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசித்து ஆர்வமுடன் இசையை கற்றுக்கொள்ளும் அரசு பள்ளி மாணவிகள். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவியர்களுக்கு பள்ளியின் படிப்பின் போது இசை, நடனம், பாடல் ஆகியவைகள் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வித்துறையானது இசைக்குடில் என்கிற புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளது. அதாவது புதுச்சேரியில் உள்ள இசை கல்லூரியான பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர்வதற்கு அடிப்படையாக இசை, பாடல் மற்றும் நடனங்கள் தேவையாக உள்ளது. இதற்காக இசையை பற்றி ஆரம்பத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை தெரிந்திருக்கும் வகையில் இசையோடு கூடிய கல்வியையும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் முதலாக முத்தியால்பேட்டை சித்தானந்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இசைக்குடில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இசைக்குடிலில் வயலின், வீணை, கிட்டார், தம்புரா, அருமுகனம், தபேலா, மிருதங்கம், பறை,
கீபோர்டு, ட்ரம்ஸ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள் புதிதாக வாங்கப்பட்டு மாணவிகளுக்கு இசையோடு கல்வியினை வழங்கும் விதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவிகளுக்கு இசையை கற்றுக் கொடுக்கும் வகையில் இசை ஆசிரியர் நியமிக்கப்பட்டு அவர் மூலமாக மாணவிகளுக்கு வாரத்தில் 2 முறை 2 மணி நேரம் இசை வகுப்புகள் தனியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் மாணவிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாய்ப்பாட்டுகளை பாடி அதற்கு தகுந்தாற் போல இசைகளையும் இசைத்து வருகின்றனர். மேலும் இசையை எவ்வாறு இசைக்க வேண்டும் என்பது குறித்து பல்வேறு வகைகளில் இசை ஆசிரியர் பயிற்சி அளிக்கிறார். மேலும் மாணவிகள் பாடல்களை பாடி அதற்கு தகுந்தாற் போல இசையமைத்து வருகின்றனர். இது பள்ளி மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து இசை ஆசிரியர் கூறும்போது, மாணவிகளுக்கு இசையின் மூலமாக கல்வியை வழங்குவதோடு முறையாக தனி பாடங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக இசை கற்றுக் கொடுக்கப்படும். மேலும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வெளியில் செல்லும்போது இசை படித்த மாணவிகளுக்கு அதற்குரிய மதிப்பெண்களும் மதிப்பெண் பட்டியலில் இடம்பெற உள்ளது என்று புதிய திட்டத்தையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இசையுடன் கூடிய கல்வியை வழங்கும் இந்த புதிய திட்டத்தை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படுத்தவும் புதுச்சேரி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய புதுச்சேரி வரலாற்றுல, புதுச்சேரி கல்வித்துறை வரலாற்றுல முதன்முறையா இந்த இசையை சப்ஜெக்டா நம்ம இங்க இந்த சின்னத்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுக்கு உறுதுணையா நம்முடைய கல்வித்துறையும் நம்முடைய பள்ளி முதல்வரும் ஆசிரியர் பெருமக்களும் உறுதுணையா இருக்கிறாங்க. புதுச்சேரியில் மூலிகை தோட்டமாக மாறிய அரசு பள்ளி, மருத்துவர்களாக மாறிய மாணவர்கள் இசையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள். புதுச்சேரி அரசு பள்ளிகள் என்றால் சுத்தமான காற்றோட்ட வசதி, கழிவறைகள், இடவசதி இருக்காது என பல்வேறு குறைபாடுகள் இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த நிலை மாறி தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளிகள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் அசாத்திய செயல்பாடுகளின் மூலமாக அசத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த பட்டியலில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள குப்பம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பூங்காவனம் செட்டியார் அரசு தொடக்கப் பள்ளியும் இடம் பிடித்துள்ளது. அனைத்து வகுப்பறைகளிலும் ஸ்மார்ட் டிவி, உணவு உண்ண மேல்கூரை என அசத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கு தனிச்சிறப்பாக மூலிகை மற்றும் சத்துணவு காய்கறிகள் தோட்டம் அமைத்திருப்பது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்பள்ளியில் மூலிகை தோட்டம் போன்ற வசதிகளை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளும் ஒரு குடும்பமாக இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதால் இன்று தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளியும் இருந்து வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பாலைவனமாக இருந்த இந்த பள்ளி தற்போது பசுமையான பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கடின உழைப்பால் இந்த அரசு பள்ளி இன்று மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் ஆடாதோடை, செம்பருத்தி, கற்பூரவள்ளி, தைலம், தூதுவளை, பிரண்டை, நொச்சி, நுணா, கருந்துளசி, மலைவேம்பு, கீழா நெல்லி, பிரண்டை, கற்றாழை என 50க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள், 100க்கும் மேற்பட்ட காய்கறிகள் மற்றும் கீரை வகைகள் என பல்வேறு மூலிகை செடிகள் இந்த பள்ளியில் வளர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் சொட்டு நீர் பாசன முறையையும் பயன்படுத்தி விவசாயம் செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார்கள். இதன் மூலம் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே இயற்கை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வையும் அதன் பயன்பாடுகளையும் பல்வேறு கற்பித்தல் செயல்பாடுகள் மூலமும் பயிற்சிகள் மூலமும் ஆசிரியர்கள் கற்பித்து வருகிறார்கள். இதுகுறித்து பள்ளியின் ஆசிரியர்கள் கூறும்போது, வறண்ட பாலைவனமாக கிடந்த இந்த பள்ளி தற்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெரும் முயற்சியால் மூலிகை தோட்டமாக மாறியுள்ளது. இந்த பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளது. நாள் ஒன்றுக்கு ஒரு மூலிகை செடிகளை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த செடிகளை மாணவர்கள் தனது சொந்த செலவில் வாங்கி வந்து பராமரிக்கின்றனர் என்று குறிப்பிட்டார். மேலும் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மூலிகை செடிகளில் பள்ளியில் கலந்து வருவதாக குறிப்பிட்ட ஆசிரியர்கள், அலோபதி மருத்துவம் மேற்கொள்வதில் உடலுக்கு பல்வேறு உபாதைகள் வருகிறது. இதனை தவிர்த்து இயற்கை வழி முறைகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். ஒவ்வொரு செடிகளின் மருத்துவத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் மூலிகை மருத்துவர் போன்று அழகாக நம்மிடம் விளக்கினார்கள். பல்வேறு அரசு பள்ளிகள் மத்தியில் காலாப்பட்டு குப்பம் பூங்காவன செட்டியார் அரசு தொடக்கப்பள்ளி மூலிகை செடி வளர்ப்பதில் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. இதனை கண்டு அனைத்து பள்ளிகளிலும் மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பயன்களும்: அம்மன் பச்சரிசி பல்வலிக்கு மருந்து, கற்றாழை தோல் நோய்க்கு மருந்து, நெல்லி மஞ்சள் காமாலை போக்கும், குப்பை மேனி தோல் நோய் சளித்தலை நீக்கும், மருதாணி உடல் உஷ்ணத்தை குறைக்கும்,
மஞ்சள் கரிசலாங்கண்ணி. குடல் புண் மற்றும் இரத்த சோகை நீக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி கண்பாரசத்தை மேம்படுத்தும். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முகமூடி அணிந்த இளைஞர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே ஸ்ரீ சர்பதி ஊழியர்கள் குடியிருப்பில் வசித்து வருபவர் உமா. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் உமா புகார் அளித்தார். இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த இளைஞர் ஒருவர் நள்ளிரவு உமாவின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு பைக்கை திருடி சென்ற இளைஞரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி எதிர்க்கட்சித் தலைவர் இராசிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் உள்ள கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 55 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இராசிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராமலிங்கம், ஆசிரியர்கள் விஜயலட்சுமி, காமேஸ்வரி, ராஜசேகர், ஜவஹர்லால் நேரு, சாந்தகுமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், ஜலால்பாய், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், ரஃபிக், ஊர் முக்கியஸ்தர்கள், ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் அங்காளம்மன் ஆலய மண்டல அபிஷேக நிறைவு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பாகூர் புதிய காமராஜர் நகர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ பாவாடை ராயன், ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் ஸ்ரீ பரிவார தேவதை சகித நூதன ஆலய ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று நாள்தோறும் மண்டல அபிஷேகம் 48 நாட்கள் நடைபெற்று அதன் நிறைவு விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், மகா சாந்தி ஹோமம், மகா பூர்ணாகதி, கலச பூஜை ஆகியவை நடைபெற்று அம்மனுக்கு கலச அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் மத்திய சுகாதார அமைச்சர் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவையில் திசை மாறி போதை உள்ளிட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான இளைஞர்கள் திருந்தவும் அவர்கள் மீண்டும் தங்களது படிப்பு, தொழில்களை தொடரவும் மிஷன் இளமை என்னும் புதிய திட்டத்தை காவல்துறை செயல்படுத்தியுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் அலுவலகத்தின் முன்பு கருப்பு பேட்ஜ் அணிந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.